Students, factorize x square plus 3 root 3x plus 6 இதை இப்போ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் பேத்துக்கு வந்து டவுட் வரும். இதுக்கு உண்டான ஈஸி மெத்தட் நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஈக்குவேஷன் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இடத்துல பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பரை சம் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர், சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணும். அப்போ இந்த கொஷனில் கொடுத்துருக்குற 3 ரூட் 3xங்கிறது ரெண்டு நம்பரை சம் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ. இந்த 6ங்கிறது வந்து ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ தான் 6. ஓகே, சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இதில் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது சொல்கிறேன். இந்த 3 ரூட் 3 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ பார்த்திங்கன்னா ரூட் 3 இது ரெண்டையும் டோட்டல் பண்ணிங்கன்னா இது ஒரு 1 ரூட் 3 இது ஒரு 1 ரூட் 3யா, ஸோ 2 ரூட் 3ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ இதை வந்து ப்ளஸ் பண்ணனா 2 ரூட் 3ன்னு வருது. இதே வந்து மல்டிபிள் பண்ணணும்னா ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 என்ன வர ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3ன்னு வந்துடும். பிகாஸ் இந்த ரூட் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி பிரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து சம் ஆஃப் டூ நம்பர், இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர். இந்த எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன நம்பர் இருந்தாலும் அந்த நம்பர் வந்து இந்த 6ஓட வந்து என்ன பண்ணும், மல்டிபிள் பண்ணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் 1 இருக்குது. இந்த 1 வந்து 6ஓட மல்டிபிள் பண்ணால் 6. ஓகேங்களா? இப்போ 6. இப்போ இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம்னா இப்போ 2 3s are 6. ஆனால் 2வும் 3யும் ஆட் பண்ணால் 5ன்னு வந்துடும். மல்டிபிள் பண்ணால் 6. அப்போ 2வும் 3 ஆட் பண்ணால் 5ன்னு வருது. பட் இங்கே வந்து 3 ரூட் 3 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ நாம் என்ன பண்ணலான்னா இந்த 3க்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி, அதாவது ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆச்சுன்னா வர ஆன்சர் 3. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா 2 இந்த 3க்கு பதிலாக ரூட் 3 இன்னொரு ரூட் 3 போட்டுக்கிறோம். அப்போ இதை ரெண்டையுமே ஒரு நம்பராகவும் இதை ஒரு நம்பராகவும் வச்சுக்கணும். அப்போ என்ன வரும், 2 ரூட் 3 இது வந்து ஒரு ரூட் 3. தேர்ஃபோர் ஆன்சர் வந்து என்ன பண்ணுவேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ரூட் 3 எக்ஸ் ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், எக்ஸ் ப்ளஸ், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ரூட் 3 ஒன்றும், இன்னொன்று வந்து எக்ஸ் ப்ளஸ் 2 ரூட் 3ன்னு வந்துடும். அவ்வளோதான். இப்படி இன்னொரு மெத்தட், அனதர் மெத்தட் 2. அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. அப்போது இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏவோட வேல்யூ, இது பியோட வேல்யூ, இது வந்து சியோட வேல்யூ. அப்போ a இஸ் ஈக்குவல் டு 1, b இஸ் ஈக்குவல் டு 3 ரூட் 3 அண்டு c இஸ் ஈக்குவல் டு 6. இந்த வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷனில் நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோம்னா என்ன வந்துடும், மைனஸ் 3 ரூட் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டுக்குள்ளே 3 ரூட் 3 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1 அண்டு சியோட வேல்யூ வந்து 6 டிவைடட் பை 2 இன்ட்டு 1. தென் நெக்ஸ்ட் இப்போ மைனஸ் 3 ரூட் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டுக்குள்ளே இதை ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆச்சுன்னா 3ன்னு வந்துடும். இந்த 3யை ஸ்கொயர் பண்ணும்போது 9 இன்ட்டு 3 மைனஸ் 24 2. It is equal to minus 3 root 3 plus or minus ரூட்டுக்குள்ளே 9 3s are 27 minus 24 divided by 2. It is equal to, இப்போ போட்டிங்கன்னா மைனஸ் 3 ரூட் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டுக்குள்ளே 3 2. ஓகேங்களா? இப்போ ப்ளஸில் ஒரு வேல்யூ மைனஸில் ஒரு வேல்யூ வந்துடும். மைனஸ் 3 ரூட் 3 ப்ளஸ் ரூட் 3 டிவைடட் பை 2 ஒரு வேல்யூ. அதே மாதிரியே மைனஸ் 3 மைனஸ் ரூட் 3 டிவைடட் பை 2 அனதர் வேல்யூ கிடச்சிரும். அப்போ எக்ஸுக்கு வந்து நமக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், இங்கே வந்து மைனஸ் 3 ரூட் 3, இங்கே வந்து 1 இருக்க மாதிரி மீனிங் 1 ரூட் 3. அப்போது இதை நாம் ஒரு வேல்யூ மைனஸ் ஒரு வேல்யூ ப்ளஸ் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா மைனஸ் 2 ரூட் 3 டிவைடட் பை 2ன்னு வருது. இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3. நெக்ஸ்ட்டு அதேமாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேம் சைன், இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ
இது அடுத்தது பார்க்கலாம். இதில் சாரி, இது வந்து இப்போ வந்து -3 √3 அண்டு -√3 டிவைடட் பை 2. ஓகேங்களா? இது சேம் சைனுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அப்போ -4 √3 டிவைடட் பை 2. அப்போது இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இதில் 2 வந்துடும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு -2 √3. அப்போ நமக்கு இங்கே வந்து ஒரு ஆன்சரும் இங்கே வந்து ஒரு ஆன்சரும் வரும். அப்போது x இஸ் ஈக்குவல் டு -√3. தேர்ஃபோர் இது எப்படி எழுதுறானா, x + √3 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த -√3 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகிடும். தென் x இஸ் ஈக்குவல் டு -2 √3 அண்டு x + 2 √3 இஸ் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் ஆன்சர் இஸ், அதாவது x + √3 அண்டு x + 2 √3 இஸ் த ஆன்சர்.